ஹலோ திஸ் இஸ் யர் யூ ஷபு விலாக்ஸ். சண்டே ஸ்பெஷல் நண்டு ரசம் நண்டு தொக்கு நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? நண்டு ரசம் செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நண்டு பார்த்தீங்கன்னா நண்டுக்கான கால் நண்டோடைய கால், இந்த கால் மட்டும் ரசம் தானே செய்யப்படுறேன், அதனால கால் மட்டும் போதும். இந்த ஃபுல் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மிளகு சீரகத்தை இடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 4 பெரிய பல்லு பூண்டையும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணி அதையும் நான் இடிச்சு எடுத்துக்கிட்டேன். கடைசியா நண்டோடைய கால் எடுத்து செத வெளியே தெரியற அளவுக்கு நான் இடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நண்டு ரசம் பண்ண வேண்டியதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கு மேல பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இடிச்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இடிச்சு வச்சிருந்த பூண்டு அது கூடவே தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இடித்து வச்சுருந்த நண்டோடைய காலையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். நான் நண்டோடைய கால் மட்டும் ஆட் பண்ணனால 15 நிமிஷம் வேக விட்டாலே போதும், நண்டு நல்லா வெந்துடும். நண்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா மிளகு சீரகம் அது கூடவே புளி தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு கொதிக்க விட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் போட மறந்துடக்கூடாது. அவ்வளோதான், நான் நண்டு ரசம் ரெடி பண்ணிட்டேன். நண்டு ரசம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நண்டு ரசமுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சமைச்சு முடிக்கவே ரொம்ப நேரம் ஆகும் போல். ஸோ வீட்டில் பழைய பிரியாணி இருக்குது, அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா குக்கிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். பசிக்குது ரொம்ப. இப்போவே மணி 2 ஆயிடுச்சு. மார்னிங் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அப்போதைக்கு அப்பவே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வேலை மிச்சமாயிடும். இப்போ நண்டு தொக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் தனியா பிரிஞ்சி இது எல்லாத்தையுமே கடாயில் எண்ணெய் இல்லாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்க போறேன். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நண்டு தொக்கு செய்யறதுக்கான மசாலா ரெடி ஆயிடும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்து வெங்காயத்தை போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா தக்காளி அது கூடவே கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அது கூடவே 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். கடைசியா அது மேல கருவேப்பிலையும் போட்டாச்சு. உப்பு ஆட் பண்ணவே மறந்துட்டேன், அதையும் நான் கடைசியா ஆட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ கடைசியா நண்டை போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் போட்டுருங்க. ஃபைனலாக நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியை சாப்பிட்டனால வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதனால நான் நண்டு மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் எவ்ரிவன்.